ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 13வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியும் இந்த 13வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 2வது ட்ரைமஸ்டரில் என்ட்ரு ஆகியிருக்கீங்க. சிலர் கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு யாருக்குமே வெளியே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கருச்சிதைவு ஏற்படும் அப்படின்ற பயம் இருக்கும். அதே மணிக்கு இப்போ 13வது வாரம், அதாவது 2வது ட்ரைமஸ்டரில் என்ட்ரு ஆகிறதுனால உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லி. இந்த 13வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட தலை முதல் கால் வரைக்கும் 3 அங்குலமாக இருப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட வெயிட் 28 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. குழந்தை ஒரு பிலாம்பழம் அளவு, அதாவது எலுமிச்சை அளவு இருப்பாங்க. குழந்தை சீராக வளர்ந்துட்டுருப்பாங்க. இப்போ உங்கள் குழந்த அவங்க தலையை திருப்பி பார்க்க கற்றுட்ருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் குழந்த உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அம்னோட்டிக் திரவத்தை முழுங்குவாங்க. அது மாதிரிக்கு குழந்தை ரொம்ப அலறுதல், அது மாதிரிக்கு அவங்களுக்கு விக்கல் கூட இந்த டைமில் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் குழந்தை வளர்ச்சி பார்க்க போகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். குழந்தை வளரும்போது அவங்களோட தலையின் அளவு அவங்க உடம்பு அளவை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா கரு உருவாகும் போது குழந்தையோட தலை தான் ஃபஸ்ட்டு உருவாகுது, அதுக்கடுத்து தான் உடம்பு வருது. இந்த 13வது வாரத்தில் குழந்தையோட குடல்லையும் அவங்க குரல் வலையிலையும் வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்கு அவங்க கை காலில் இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் உருவாக தொடங்கும். இந்த வாரத்தில் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் உருவாகி கடினமாக உழைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக சிறுநீரகத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். உங்களோட அம்னோட்டிக் திரவத்தில் அதை வெளியிட ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தையோட உடம்புல இரத்த சிவப்பணுக்கள்லாம் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இரத்த அணுக்கள் தான் உங்கள் உடம்புல ஆக்சிஜனை கொண்டு செல்லுது உங்கள் குழந்தையோட உடலில். குழந்தைக்கு உருவாகக்கூடிய குடல் தொப்புள் வழியாக அவங்க வயிற்றுக்குள்ளே நகரும். குழந்தையோட வயிற்றுக்கு போதுமான இடம் உருவாகிருக்கும். குழந்தையோட மண்டை ஓடு நல்ல கடினமாக ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் நுழையும் போது உங்களுக்கு சோர்வு குமட்டல் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. இது 2வது ட்ரைமஸ்டர்னால இந்த மணிக்கு சிம்டம்ஸ் இருக்கும். முதல் 3 மாதத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், வீக்கம், தலைவலி, மார்பகத்தில் மென்மை, இந்த அறிகுறிகள்லாம் தொடர்ந்து கூட இருக்கலாம். இந்த 13வது வாரத்தில் நீங்கள் ட்வின்ஸு வயிற்றில் சுமந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வெள்ளைப்படுதல் கூட ஏற்படலாம். இது ஸ்மெல்லே இல்லாமல் நல்ல வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா யோனி வழியாக ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ஏதாவது நோய் தொற்று ஏற்படுச்சுன்னா அது குழந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மாதிரிக்கு உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் அளவு பெரியதாகிறதுனால உங்கள் கர்ப்பப்பையில் இடம் இருக்காது. அதனால் வயிறு மேல் நோக்கி அழுத்துறதுனால குடலில் அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு அஜீரணம், நெஞ்செரித்தல் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைனாலையும் இந்த நெஞ்செரிச்சல், அமிலம் உணவு குழாயின் வழியாக மேலே நோக்கி வர்றதுலாம் ஏற்படும். கன்சீவாக இருக்கும்போது சாப்பிட்டதுமே தூங்கக்கூடாது. 3 வேளை உணவை 6 வேளையாக பிரித்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நெஞ்செரிச்சல் கொஞ்சம் கம்மியாகும். அது மாதிரிக்கு சிட்ரஸ் பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. வறுத்த காரமான உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. எனக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் காரணமாக உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம். உங்கள் செரிமான மண்டலத்தை ஸ்லோவாக்கி விட்டுரும். அதனால் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். முக்கியமான பழங்கள், காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி குடிக்கணும். இந்த 13வது வாரத்தில் உங்கள் பார்ட்னரோட உடலுறவு கொள்ளலாமா, அது மாதிரிக்கு ஆசை அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மாதிரிக்கு ஆசை கம்மியாக இருக்கும். ப்ரெக்னன்சியில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைனால் நீங்கள் உடலுறவு கொள்றதுல தப்பு இல்லை. எல்லாத்துக்குமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இது இருக்கிறதும் நல்லது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குறைப்பிரசவம் இல்லைன்னா கருச்சிதைவு ஏற்பட காரணமாக இருக்கலாம். ஹார்மோனில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால உங்கள் மார்பகத்தில் கருப்பு நிறத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் மாறிடும். அது மாதிரிக்கு மஞ்சள் நிற கசிவு கூட ஏற்படலாம். இது கொலஸ்ட்ரம்னு சொல்கிறாங்க. இது குழந்தை பிறக்கிறதுக்கு பின்னாடி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.